திரு அப்துல் கலாம் அவர்களின் மறைவு என்பது நாட்டு மக்களுக்கு எந்த அளவிற்கு ஒரு இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறது, அவருடைய மறைவு செய்தி என்பது எந்த அளவிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது திரு ஜி.கே. வாசன்? மறைந்த டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவினுடைய பெருமையை உலக அளவிலே நிலைநாட்டிய தமிழர் என்று முதலிலே பெருமையோடு கூறலாம். இந்திய திருநாட்டினுடைய அனைத்து தரப்பு மக்களுடைய எண்ணங்களை அவர்கள் பிரதிபலித்தார்கள். அவருடைய மறைவு என்பது மிகுந்த வேதனைக்குரிய ஒன்று, அதிர்ச்சிக்குரிய ஒன்று என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். திரு ஜி.கே. வாசன், மறைந்த திரு அப்துல் கலாம் அவர்கள் குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து வந்த பிறகும் கூட மாணவர்களுக்கான கல்வி சேவை ஆற்றுவதில் ஒரு மிகப்பெரிய பங்கு வகித்தார். அவருடைய கல்வி சேவை பற்றி உங்களுடைய கருத்து? இந்திய நாட்டினுடைய கடைகோடி பகுதி ராமேஸ்வரத்திலே ஒரு சாதாரண குடும்பத்திலே பிறந்து சிறிய பள்ளியிலே படித்து தன்னுடைய கடின உழைப்பால் அறிவு திறனால் ஏவுகணை தந்தை என்று பெயர் பெற்றவர். மேலும் இந்தியாவினுடைய முதல் குடிமகனாக பொறுப்பேற்று மக்கள் ஜனாதிபதியாக மிக சிறந்த முறையிலே பணியாற்றிய பெருமை அவர்களுக்கு என்றுமே உண்டு. கனவு காணுங்கள் என்று இளைஞர்களுக்கு அறிவுரை கூறியதன் அடிப்படையிலே லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஒளி தீபம் ஏற்றியிருக்கிறார்கள். இளைஞர்கள் மாணவர்களை பற்றி 24 மணி நேரமும் சிந்தித்து அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதே அவருடைய உறுதியாக எண்ணமாக இருந்தது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். திரு ஜி.கே. வாசன், ஒரு சாதாரண நபரும் அணுகக்கூடிய தன்மையாக இருந்தவர் மறைந்த திரு அப்துல் கலாம். அவருடைய எளிமை பண்பு குறித்து உங்களுடைய கருத்து? மிகச் சாதாரண மனிதராக வாழ்ந்து மறைந்தவர். ஒரு உயர் பதவியிலே இருக்கும் ஒருவர் இவ்வளவு சாதாரணமாக எல்லோருடன் பழக முடியுமா என்றால் அதற்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் அப்துல் கலாம் அவர்களும் எடுத்துக்காட்டு என்று கூறலாம். வருங்கால சந்ததியினருக்கு டாக்டர் அப்துல் கலாம் போன்றவர்கள் என்றைக்குமே ஒரு ரோல் மாடல் தலைவராக, முன்மாதிரி மனிதர்களாக இருப்பார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் யாருக்கும் இருக்க முடியாது.